மகளிர் உரிமை தொகை 5000 rupees இன்னமும் உங்களுக்கு ரிசீவ் ஆகலையா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னும் பொழுது நீங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து உங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம் நான் கிளியரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்க ஹரிணி எஸ்பி பேஜை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட், இந்த மகளிர் உரிமை தொகைக்கு இந்த 5000 rupeesக்கு நீங்க எலிஜிபிளான்னு செக் பண்ணிக்கணுங்க. முக்கியமா பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்க உமனுக்கு தான் மெயினா கன்சிடரேஷன் பண்றாங்க. ஒருவேளை நீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல ஆல்ரெடி பெனிஃபிஷியரா அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ஸ்கீம்ல நீங்க எலிஜிபிள் ஆகாம போகிறது கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகல அப்படின்னாலுமே உங்களால இந்த அமௌண்ட்டை வாங்க முடியாது. இன்னொரு விஷயமும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. உங்களோட டீடைல்ஸ் எதுவுமே இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னும் பொழுது அப்பயுமே உங்களுக்கு அமௌண்ட் வராம போகிறதுக்கு ஏற்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சினாரியோல உங்க அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகல அப்படின்னும் பொழுது நீங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எதனால உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இ சேவையிலையும் போயிட்டு எதனால உங்களுக்கு அமௌண்ட் வரல, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அந்த ஸ்டேட்டஸை பத்தி தாராளமா நீங்க என்கொயரி பண்ணிக்கலாங்க. இதனால உங்க அமௌண்ட் 5000 rupees உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு ஏற்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க உமன் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலியில இருக்க உமன்ஸ்க்கோ கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. 5000 rupees நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.